அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை அனைவரும் இலகுவாக விளங்கிக் கொள்ளும் வண்ணம் பல்வேறு நூல்களை ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இந்த நிலையிலே இரண்டற்ற இன்ப வாழ்வு என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே முன்னுரை மற்றும் முதலாவது அத்தியாயம் ஏற்கனவே அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே இரண்டாவது அத்தியாயம் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் இரண்டற்ற இன்ப வாழ்வு. வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அத்தியாயம் 2, இருநிலை தோற்றம். உள் மறைந்து நின்று மெய்யறிவால் உணரப்படுகின்ற கடவுள் நிலை ஒன்றும், அதனால் புறத்தே உதித்து ஒடுங்கி தோற்றுகின்ற உலகமெல்லாமான நிலை ஒன்றும் ஆக இருநிலை கொண்டு விளங்குகின்றது நம் பரமபதியின் முழு நிலையாகும். உலகில் உருவாகி தோற்றுகின்ற அணுமுதல் அண்டம் ஈராக உள்ள பொருள்களில் கூட ஒவ்வொன்றிலும் அகநிலையும் புறநிலையும் உளவாம். புறத்து இலங்கும் பொருள்களை எளிதில் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆனால் அகத்திருக்கும் காரண வஸ்துவைத்தான் அப்படி லேசாக கண்டுகொள்ள முடிகின்றதில்லை. இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விஞ்ஞானத்தில் விளங்கும் அணுக்களை எடுத்துக்கொள்ளலாம். அணுக்களை பற்றிய அறிவு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வெளிப்பட்டு கண்டுகொள்ளப்பட்டும் கூட அணுவக ஆற்றலை பற்றிய கண்டுபிடிப்பு சமீப காலத்தில்தான் விஞ்ஞான உலகம் கண்டுள்ளது யாவரும் அறிந்த ஒன்றாகும். ஆனால் இதற்கு நெடுங்காலத்திற்கு முன்பே நமது ஆன்றோர்கள் புலனடக்கத்தாலும் ஒருமை தியானத்தாலும் தமது அகநிலையை ஆன்ம நிலையை கண்டு அதன் ஆற்றலையும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு தவ முயற்சியால் அனுபவத்திலும் பெற்று வெளிப்படுத்தி விட்டார்கள். இந்த அகமுணர்ந்த மெய்ஞானிகள் புற உலகை பற்றிய இரகசியங்களையும் எந்த விஞ்ஞானத்தாலும் அறிதற்கரிய சுத்த மெய்ஞான கண்ணால் அங்கை கனி என கண்டு வெளிப்படுத்தினார்கள். நமது மெய்ஞானர் கண்டது முழு நிலையாகும். அதாவது சாதாரணமான ஒரு பொருளின் அகநிலையும் அதன் அகத்தின் அகமான ஆன்ம நிலையையும் கண்டுகொண்டு உலக புறநிலையையும் புறப்புறமாகிய அகண்ட பிரபஞ்ச வெளிநிலையையும் கண்டுகொண்டனர். ஆனால் இன்றைய விஞ்ஞானமோ அகநிலை என கண்டுள்ளது பூத அணுசக்தி நிலையாகத்தான் இருக்கிறது. இது உண்மையான அகம் அல்ல, அகப்புறம் எனவே கொள்ள வேண்டி உள்ளதாம். இதேபோன்று இவர்களின் வானவெளி ஆராய்ச்சி புறநிலையை முற்றும் காண செய்ய வல்லதல்ல என்றும் அந்த புறநிலைக்கு அப்பாலாய் புறப்புறமான பெரு வெளிநிலை உள்ளது என்றும் அறிகின்றோம். உண்மையான அகநிலையும் புறநிலையும் கண்டு பெரும்பயன் அடைய நமது ஆன்ம அகமான கடவுள் நிலையில் இருந்துதான் தொடரப்பெற வேண்டி இருக்கிறது. ஆனால் இதற்கு முன் இந்த அகநிலையையே முடிவிடமாக கொண்டு முயன்று அடைந்து பலவாகிய பிரபஞ்ச அண்டபிண்ட ரகசியங்களை அறிந்தும் பல சித்திகளை பெற்றும் அந்த அகநிலையிலேயே ஒடுங்கி மறைந்து போக நேர்ந்து விட்டதாம். இன்று அப்படி அல்ல. அகநிலையில் பிறழாது இருந்து கொண்டு அனகமுற்று தயா ஒழுக்க வாழ்வு மேற்கொள்ள திருவருள் கற்பித்துள்ளதால் நிலையான இன்ப வாழ்வு கிடைக்கப் பெறுவதாய் உள்ளதாம். இவ்வுண்மை நெறி அறியாது புலபோக விஞ்ஞான நெறி செல்லும் உலகிற்கு தலைகால் தெரிகின்றதில்லை. நல்லின்ப வாழ்வும் அது பெரும் வழியும் இது என அறியக்கூடாது இன்னலையே அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கின்றது. ஓரளவு அன்பும் அறிவும் இருக்கின்றதால் இன்றைய நிலையிலும் புலன் கண்ட சாதனைகளிலும் ஏதோ ஓரளவு நன்மைகளும் விளைகின்றனவாக காண்கின்றோம். அந்த நன்மையோடு தீமையும் சேர்ந்து நல்லுணவை நச்சுத்தன்மை ஆக்குவது போல் மிக கேட்டையே விளைவிக்கின்றதாம். மெய்யன்பும் மெய்ஞானமும் உள் விளைவு கொண்டு விஞ்ஞான சாதனை செய்திருந்தால் இனியாவது செய்தால் ஆக்க பெரும் பயன் உண்டாவது திண்ணமே. மெய் அன்பும் மெய் ஞானமும் உள்விளைவு கொண்டு விஞ்ஞான சாதனை செய்திருந்தால் இனியாவது செய்தால் ஆக்க பெரும் பயன் உண்டாவது திண்ணமே. ஆண்டவருடைய திருவுள்ளம்
அருளின்ப பெரும் பயனை அடைவிக்க இருப்பதால் எந்த விதத்தும் நமது அனக தயா நெறி தோன்றி தழைத்து ஓங்கும். அகம்புறம் என்ற இரண்டு நிலைகளை தனித்தனி எடுத்துக்கொண்டுதான் முதலில் ஆராயப்படுகின்றன. அப்படித்தான் செய்யப்படவும் வேண்டியுள்ளது. புறத்தை பற்றிய ஆய்வு எளிதில் பலராலும் செய்யப்படுதல் சாத்தியமாயுள்ளது என்றும், மற்ற அகத்தை பற்றிய விசார சாதனா ஆராய்ச்சி அவ்வளவு எளிதாய் இல்லாததால் ஒரு சிலரால் தான் செய்யக்கூடியதாய் உள்ளதென்றும் கண்டுகொண்டுள்ளோம். முன்காலத்தில் புற விஞ்ஞான ஆராய்ச்சியில் முழு நாட்டம் வைத்து முயலப்படாததால் அதன் பயன் வேறு விதமாய் இருந்தது. ஆனால் அதில் கேடு ஒன்றும் விளைந்து விடவில்லை. ஏனெனில் அவர்கள் அகநாட்டம் கொண்டு உள்நிலை பெற்று ஓரளவுக்குத்தான் புற ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். ஆதலின் புலனிச்சை கடந்த சுத்த மனோ கரணத்தால் நற்பயனை மிகுதியாக பெறப்பட்டதாம். அதற்கு மாறாக இப்பொழுது அசுத்த மனோகரணத்தோடு புறத்தே செய்யப்படுகின்ற ஆராய்ச்சிகளால் விளைகின்ற பயன் அதிக துன்பாவஸ்தைகளை விளைவிக்காதனவாக இல்லையாம். இவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுவது அகத்தில்தான் இன்ப நிலையின் ஊற்றுக்கண் இருக்கின்றதென்றும், அது திறக்கப்பெற்று பெருகி பொங்கி வழிந்தால் உலகெல்லாம் இன்ப வாழ்வு தழைக்கும் என தெளிகின்றோம். மேலும் புறநிலையிலிருந்து மட்டும் இன்ப வாழ்வை ஆக்கிக் கொள்ள முடியாது என்றும் அனுபவத்தில் கண்டுகொண்டுள்ளோம். இதனால் அகநிலையே சிறப்புடையதாயும் புறநிலை அவ்வளவு சிறப்பு இல்லாதது போலும் தோற்றுகின்றதாம். இது முற்றிலும் உண்மையல்ல. அக உண்மை வெளிப்பதற்கு புறநிலையும் வேண்டியுள்ளதால் புறநிலை இல்லாமல் அகம் மட்டும் இருப்பதால் சிறக்க முடியாது. இந்த உண்மை முன்பு அன்பு செயல் வெளிப்பட்டு விளங்காததால் அறிவரிதாய் கிடந்தது. அதனால்தான் அவ்வகநிலையை மட்டும் கடவுள் நிலை எனக் கொண்டு புறத்தை மறுத்து உள்மறைந்து போயினர் முன்னிருந்தோர். அது சரியன்று என்பது இன்று காண்கின்றோம். அதுபோலவே புறநிலையை மட்டும் பற்றி கொண்டு பெரும் முயற்சிகள் செய்து வாழ முயலுகின்ற இக்கால மனித சமுதாயம் அகத்தின் உண்மை தன்மையை அறியாது விட்டு புறத்தை உழன்று சிதைந்து கொண்டே இருக்கின்றதாம். ஆகையால் இதுவும் சரியல்ல என்பதுதான் உண்மை. ஆனால் இவர்களின் நாட்டம் எல்லாம் புறத்தே இருக்கின்றதால் அகத்தை சிறிதும் அறிய முடிகின்றதில்லை. மேலும் அவ்வக உண்மை தன்மையில் நம்பிக்கையும் இல்லை இந்நாள் மக்களுக்கு. அதுவெல்லாம் மூட நம்பிக்கை என்று கூட சொல்லி மறுக்கின்றனர். இதுவெல்லாம் உள்ளத்தில் உண்மையான அன்பும் அறிவும் விளங்காத காரணமே என்று தெளியப்படும். இந்த அன்பும் அறிவும் விளங்கும் போது அதுவே திருவருளின் உண்மையை உணர்த்தி அனுபவத்திலும் வழங்கும் என்பது நிச்சயம். அருள் நெறியில் ஒழுகுபவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டாம். மெய்யான நல்ல இன்ப வாழ்வு உலகில் ஓங்க வேண்டுமானால் இந்த காருண்ய மார்க்கத்தில் முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொருவரும் நடத்தல் வேண்டும். ஆகவே முதலில் அகத்தை பற்றிய நம்பிக்கையும் அதன் உண்மையை பற்றிய உணர்வும் இருந்தால்தான் புறநிலைக்கு மாறாக அகநிலையும் ஒன்று உண்டு என்று திடமாக கொள்ளப்படும். அப்போதுதான் மேற்படி இருநிலை உண்மையும் பயன் அளிக்கும். இனி இருநிலைகளையும் தனித்தனியாக கொண்டு சிறிது ஆய்ந்து காண்போம். முதலில் புறநிலையின் சாதாரணமாய் அறியக்கூடிய பகுதிகளை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். புற உலகம் உயிரும் பொருள்களும் நிரம்பியுள்ளதை காண்கின்றோம். இதில் மனிதர்களாகிய நாம் உயிரினத்தில் உயர்ந்த தெய்வீக ஆற்றலுடன் தத்துவங்கள் நிரம்பிய தேகத்தையும் பெற்று விளங்குகின்றோம். மற்ற உயிர்களின் ஆற்றலில் அவ்வுயர் தெய்வ ஒளி வீசவில்லை. அதனால் அவைகளால் உலகத்தை கொண்டு உயர்ந்த பயன் ஒன்றும் அடைய முடிகின்றதில்லையாம். மனிதன் புற உலக பொருள்களை ஆய்ந்து ஆய்ந்து சோதனைகள் பல புரிந்து சில நல்ல பயன்களை பெறுகின்றான். இந்த புற ஆய்வு வேலையிலேயே ஒவ்வொன்றினை பிரித்து உள்ளிருக்கும் பொருள்களையும் ஆற்றல்களையும் பரிசோதித்து பல விஷயங்களையும் அறிந்து கொள்கின்றான். உடலில் உள்ளமைந்த பலவாகி உறுப்புகளையும் அவற்றின் செயல் பயன்களையும் அவற்றில் உண்டாகும் குற்றம் குறைகளையும் அக்குறைபாடுகளை நீக்கும் சிகிச்சை முறைகளையும் இந்த புற ஆராய்ச்சியால் அறிந்து கொள்ள முடிகின்றதாம். இவ்வளவும் இன்றைய உலக மக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியனவேயாம். இவற்றிற்கு மேல் நுணுகிச் செல்லும் அகநிலையில் மனோகரண ஆற்றலும் யோக ஞான சக்தியும் ஆன்ம இயல் தன்மையும் அருள் இயல் உண்மையும் சாதாரண மக்களால் அறியவும் கண்டுகொள்ளவும் முடியாதனவாய் உள்ளனவாம்.
அகமனக ஆற்றல் மனோபசிய மகேந்திர ஜால முதலியவற்றால் ஏகதேசம் வெளிப்பட்டு விளங்குகின்றது. அகமனக ஆற்றல் மனோபசிய மகேந்திர ஜால முதலியவற்றில் ஏகதேசம் வெளிப்பட்டு விளங்குகின்றது. இதனை பெரிதும் வியந்து கொள்ளுகின்றனர் சாதாரண மக்கள். இதனினும் மிக்கதாய யோக ஞான ஆற்றல் கொண்ட சித்து புருஷர்களை அதிகம் போற்றுகின்றது உலகம். ஆன்ம சக்தி கொண்டு அற்புதம் பல இயற்றும் மகான்களையும் அருள் உண்மை நிலை கொண்ட தெய்வ பெரியார்களையும் காண்பதும் கண்டு பணிந்து பயன்கொள்ளுவதும் இப்பிறவியின் அடைதற்கரிய பேறு என கொள்ளப்படுகின்றனவாம். எனினும் இவர்களை பற்றியும் இவர்களின் உண்மை ஆற்றல்களை பற்றியும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பொதுமக்களில் பலராவர். இவர்கள் அவநம்பிக்கையால் ஒரு பயனும் அடையாது போகின்றார்கள். இவர்களை விட ஓரளவு நம்பிக்கை உடையவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளாத விடத்தும் பக்தி பணிவு செயல்களால் எவ்வளவோ நன்மை அடைகின்றார்கள். அந்த அளவு நன்மையில் மனம் மகிழ்ந்து மயங்கி நின்றுவிட்டால் திருவருள் உண்மையை தெரிந்து கொள்ளவும் பேரின்ப நிலையை அடைந்து வாழவும் கூடாது போகும். ஆதலின் அது சரியல்லவாம். மேநிலைக்கேறி அருட்பெரும் கடவுள் அனுபவத்தோடு வாழற்கு முதலில் தயவுடையவர்களாய் அகவிசாரம் செய்திட வேண்டும். அகம் என்பதே நமது உயிருக்குயிரான ஆன்மாவாகும். அந்த ஆன்மாதான் நமது உண்மை அகவடிவாய் இருக்கின்றது. ஒரு மரத்திற்கு முதலான வித்து போன்றது இவ் ஆன்மா. இதிலிருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டு சூழவிருக்கும் மற்ற பிரபஞ்ச பொருள்களையும் ஆற்றல்களையும் துணை கொண்டு வளர்ச்சி பெற்று விளங்குகின்றதாம். அகமறைந்து கிடந்த ஆற்றலே புறநிலை தோற்றத்திற்கு ஆதாரமாய் கறந்து அனகமாய் மறைந்த நிலையோடு எங்கும் நிறைந்தும் இருக்கின்றதாகும். ஆகையால் அந்த அகநின்ற சக்தி எங்கும் செறிந்து நீக்கமர என்றென்றும் விளங்கிக் கொண்டிருப்பதாக அறிய வேண்டும். அகமில்லாது புறம் இல்லையாம். அகமும் புறமும் இரண்டல்ல என்பதுவே முடிவாக கண்டுகொள்ளப்படுவது. அகம் வேறு புறம் வேறு என்று தோன்றியும் அவை இரண்டிற்கும் மாறுபாடான குண இயற்செயல்கள் உள்ளன போல் காணப்பட்டும் விளங்குவதைத்தான் உலகம் எளிதில் நம்பிக்கொள்ளுகின்றது. அதனால் ஒன்றை விரும்பிக் கொள்ளவும் மற்றதை ஒதுக்கி தள்ளவும் முயல்கின்றது இவ்வுலகம். அப்படி செய்ததால் கண்ட பலன் சூனியமே ஆயிற்று. பல பலன்கள் ஏற்பட்டன என்றால் அவை நிலையானவை அன்று என்றும் அனித்தியமாய் சிறிது காலம் நின்று ஒழிந்தவையே என்றும் தெளியக்கூடியனவாம். இன்று உண்மையை அறிகின்ற போது அகமே நித்திய காரண சூக்கும பொருளாகவும் அது இன்று மலர்ந்து விரிந்து படர்ந்து தோன்றுகின்ற புறநிலைகள் யாவும் அகநிலையின் விளைவான சிறு சிறு கூறுகளே என்றும் அறிந்து கொள்ளல் ஆகின்றனவாம். ஆகவேதான் அகம் வேறு புறம் வேறு என கொள்ளக்கூடாதென மொழியப்பட்டது. அகத்தின் விரிவே புறமாம். இந்த புறம் அகத்தினின்று தோன்றி விரிவதும் சுருங்கி மறைவதுமாய் இருக்கின்றதுதான் உண்மையாகும். அகத்திற்கும் புறத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி இனி ஆராய்ந்து அறிவோம். அகத்திற்குள்ள நித்தியத்துவம் பேராற்றற் செயல் தன்மையை பற்றி நாம் பூர்ணமாய் அறியாதிருக்கலாம். உண்மையில் அது அப்படித்தான் உள்ளது என்பது சுத்த சன்மார்க்க சத்விசாரத்தில் நன்கு கண்டுகொள்ளலாம். சாதாரண பகுத்தறிவுக்கு கூட உயிர் பிராணிகளின் தோற்றச் செயல்களால் அகத்தின் தன்மையும் ஆற்றலும் ஓரளவு யூகித்தறிய முடிகின்றதாம். இந்த அகப்பெரும் சக்தி விரிவதாலும் குவிவதாலும் புறநிலை தோற்றமும் மறைவும் உண்டாகின்றதென கண்டோம். இப்படி ஏன் சதா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி ஊன்றி விசாரிக்கும் போது அது கடவுளின் அருள் அல்லது தயவு வெளிப்படுவதற்கே என தெரிகின்றதாம். ஒரு ஆன்மாவில் கடவுள் தயவு வெளிப்பட வேண்டுமானால், அதாவது அந்த ஆன்மாவுக்கு தயாஞான அனுபவம் இந்த உலகத்தில் உண்டாக வேண்டுமானால், பண்பட்ட மனித உள்ளத்தோடு கூடிய இத்தேகப்பிறவி வந்து சூழ்ந்து விளங்க வேண்டி உள்ளதாகும். இந்த தேகப்பிறவியில் பூர்ண பண்பாடு உண்டாகின்ற வரையில் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி உண்டாகும் முன் தேக நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் உயிர் உள்ளொடுங்கி மறைந்து மறுபடியும் விரிந்து தோன்றும் போது வேறு ஒரு மனித தேகம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்க நேருகின்றதாம். இதனால் ஆன்ம பரிவாகம் உண்டாகும் வரை இந்த பிறவியும் மரணமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பது தெளிவு. ஆன்மாவுக்கு இவ்வுண்மை விளங்கும் போது அதற்கு பூரண கரண இந்திரிய வளர்ச்சியின் பொருட்டு எல்லா பிறவிகளிலும் பிறந்து வாழ்ந்து
அவ்வறிவு பெருகியுள்ளதாக உணரப்படுகின்றதாம். ஆகவே ஒரு ஆன்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டாகி, அதாவது தேக பந்தமும் நீக்கமும் உண்டாகி பக்குவ நிலை ஏற்படுகின்றதாம். இவ் ஏற்பாடு கடவுள் நியதியே. இதை மறுக்கவும் மாற்றவும் எதனாலும் முடியாது. மனித முயற்சியால் வெல்லக்கூடாத இவ்வல் ஊழை பற்றிய உண்மை முதலில் மனிதனுக்கு விளங்குகின்றதில்லை. அன்பறிவு தோன்றாத போது விருப்பு வெறுப்பு காரணமாக மனிதன் கடவுள் வகுத்து கொடுத்துள்ள விதியை மறுக்கவும் விளக்கவும் தன்னிச்சைப்படி அமைத்து கொள்ளவும் முயன்றால் அது சாத்தியப்படுகின்றதில்லை. அப்படியே தன் முயற்சியால் ஓரளவு நற்பயன் உண்டாயினும் கூட அது கடவுள் அனுபவத்திற்கு ஏற்றாவிடின் பயன் தராது போகின்றதாம், பயனற்றுதாய் போகின்றதாம். ஆண்டவர் திருவுள்ளம் மனிதன் உலக வாழ்விலே வேண்டுதல் வேண்டாமையற்ற அன்பு நிலை பெற வேண்டுமென்பதாய் இருக்க, அதனை மறுத்து ஒன்றை வேண்டி நின்று அல்லது வேண்டாமென மறுத்து நின்று கலக்கமுறுவது தவறுதானே? முயற்சி செய்து கொண்டிருப்பது நல்லதுதான். ஆனால் புலன் இச்சை காரணமாக செய்யப்படும் முயற்சியால் முடிவான நலம் வருவதில்லை. இதற்காக முயற்சியே செய்யாமல் இருந்துவிடவும் கூடாது. ஏனெனில் நம் பதி நம்மை சுத்ததயா செயலோடு என்றும் விளங்க வைக்க திருவுளம் கொண்டு இந்த தேகத்தில் வருவித்திருக்கின்றார். ஆகையால் உண்மையை அறிந்து அருள் நன்முயற்சி செய்திருப்பதே சாலச் சிறந்ததாம். அகமும் புறமும் இருவேறு நிலைகள் அல்லவென்றும் அகத்தின் விரிவும் சுருக்கமுமே புறமாக தோன்றி மறைவதென்றும் இந்த புறநிலை தோற்றமும் மாற்றமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனவென்றும் மேலே கண்டுகொண்டோம். அன்றியும் இந்த புறத்தொடர்பு ஓயாது ஒழியாது வந்து வந்து சூழ்ந்து கடவுள் தயா ஞான நிலை மீது நம்மை ஏற்றி வைப்பதாகவும் அறிகின்றோம். இந்நிலையில் பொருந்திவிட்டால் சூழ்நிலை தொடர்பு பந்திக்கின்றதில்லை. பந்திக்காவிட்டாலும் இந்த சூழ்நிலையும் கூட இருந்தால்தான் உள்ளிருந்து வாழ முடிகின்றதாகும். இல்லையாயின் சூழ்நிலை தொடர் அருந்தால் அகநிலையின் அனுபவமும் சூனியமாய் மறைந்து போய் விடுகின்றதாக அறிகின்றோம். ஆகையால் தான் புறநிலை தொடர்பு அற்றுப்போகாமல் அருளால் சுத்த தயவால் அகமிருந்து அனகமாக விரிந்து என்றும் தொடர்பு அறாது பார்த்து கொள்ள வேண்டி உள்ளது. இந்நிலையில் அகம்பளர் மண்ணு தயாஜோதியின் சேர்க்கையால் புற தேக நிலையும் அதுவாகி என்றும் விளங்க வல்லதாகி விடுகின்றதாம். ஆதலால் இந்த தயாஜோதியை அகத்தையும் புறத்தையும் இணைபிரியாது இருக்கச் செய்யும் ஒரு பாலமாக அமைந்து விடுகின்றதாம். இப்பொழுது அகமும் புறமும் அத்துவிதமாகி விடுகின்றது. புறநிலை என தனி ஒன்று இல்லாது போய்விடுகின்றது. ஆகையால் மேலே தேக நீக்கமாகிய இறப்பும் வினையுடம்பு எடுப்பதாகிய பிறப்பும் உண்டாக இடமில்லையாம். இந்த இரவா நிலை வாழ்வுதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வழங்க உள்ளார். மனிதனாய் பிறந்து அன்பும் அறிவும் கொண்டுள்ள ஒருவன் இந்த ஒன்றான இறைவனின் இருநிலை தோற்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுவது முதற் கடமையாகும். இக்கடமையை உணரக்கூடாது இரும்பு திரையிட்டு மறைத்து கொண்டுள்ளன சமயமத கற்பனைகள் யாவும். அவற்றில் மூழ்கி கிடந்தால் உண்மையை அறிய முடியாது. அவற்றிலேயே மூடுண்டு கிடக்கின்றோம் என்பதை கூட அறிய முடியாது உள்ளதாம். ஆகையால் சுத்ததயவு நாட்டத்தோடு உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவு விளங்கும் அகநிலைக்கு வாருங்கள். இங்கிருந்து பாருங்கள். கற்பனை திரைகளின் உண்மையும் அவற்றிற்கு அப்பாலாய் உள்ள இறைவனின் உண்மையையும் நன்கு நேருக்கு நேராக கண்டுகொள்ளுவீர்கள். மனிதனின் உண்மை வடிவம் நித்தியமான அகவண்ணமாய் இருக்கின்றது. இந்த அகத்திலிருந்துதான் உயிருடம்பில் புகுந்து கொண்டு இவ்வுலகடை வாழ்கின்றான், வீழ்கின்றான். ஒரு தேகத்தை ஏற்பதுவே பிறப்பாயும் அதனை விடுவதே இறப்பாயும் உலகம் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதில் அகவடிவத்தை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளாததினால் புறவடிவையே மனிதனது மெய்யான வடிவமெனக் கொண்டு அது தோன்றிய கால் ஒருவன் பிறந்ததாகவும் அது சிதையும் போது அவன் இறந்து போவதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவன் அழிவற்ற ஓர் ஆன்மாவாய் இருக்க தேக இழப்பால் அவனே இறந்து விட்டான் என்று பகர்வது எங்கனும் பொருந்தும், சிறிதும் பொருந்தாது என அறிதல் வேண்டும். இதனால் இந்த உயிர் நீங்கிய உடம்பையே ஒருவனாக கருதி கொண்டு புதைத்து வைத்துக் கொண்டு மறுபடியும் எழுப்பப்படுவான் என்று கூறிக்கொண்டிருத்தல் சரியா? பூத அணுக்களின் சேர்க்கையால் உண்டான புற உடம்பு
திரும்பவும் சிதைந்து பிரிந்து அணுக்களாய் போவது முறைதானே? உயிர் சக்தி உள்ளிருந்ததால் மேற்படி பூத அணுக்களை ஈர்த்து தேக வடிவமாக ஆக்கிக் கொள்ளப்பட்டது. அந்த உயிர் சக்தி மறைந்தபோது உடம்பும் அழிந்து போகின்றது. உயிர் சக்தி ஆன்மாவோடு தொடர்பு கொண்டது. அது ஆன்மாவோடு தோன்றி ஆன்மாவோடு மறைகின்றது. தேகம் ஜடமே ஆதலின் ஜீவான்ம சம்பந்தமில்லாமல் கருவடிவாய் தோன்றி வளராது. உயிரற்று சிதைவுற்ற பின் மறுபடியும் முன்போலவே தூலதேக வடிவம் கொண்டு வெளிப்படாது. ஆகவே உண்மை மனிதன் வடிவம் அகத்தில் உள்ள ஆன்மஸ்வரூபமே என்று முதலில் அறிதல் வேண்டும். அது ஒவ்வொரு மனிதனிலும் உள்ளிருந்து தன் மெய்யாற்றலின் அனந்த வண்ண சக்தியின் ஓர் அற்ப கூறு மட்டும் வெளிப்பட்டு விளங்கச் செய்து கொண்டுள்ளதெனவும் அறிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனிலும் அந்த கடவுள் ஆன்மா மிளிர்வது உண்மையே. ஆனாலும் ஆன்மா ஒன்றே என்பது அந்த அகநிலை பெற்றோரை காண்கின்றார்கள். ஒன்றாகிய அப்பரமான்மாவே எண்ணிலி கோடி வடிவங்களில் தன் ஏகதேச ஆற்றலை காட்டி காட்டி ஒழிக்கின்றதாக கண்டுகொள்ளப்படுகின்றதாம். இந்த ஏகமாகிய அகநிலையும் அநேகமாகிய புறநிலையும் பக்குவ மனிதன்தான் அறிகின்றான். அவனே தன் அகநிலையில் பொருந்தி கடவுள் ஆன்ம வாழ்க்கை வாழ வேண்டியவனாகின்றான். அவன் பூத வடிவத்தில் இருந்து கொண்டுதான் இந்த அகவாழ்வு தொடங்குகின்றான். மண்ணான தூல தேகத்தில் இருந்து விண்ணான ஞான வடிவத்தில் பொருந்தி வாழ்கின்றான். இதுவே ஞான பிறவியாக, அருளால் பிறக்கும் மறுபிறப்பாக, உயிர்த்தெழுந்த சுத்த வடிவ பிறப்பாக, முக்தி என்ப வடிவாகவெல்லாம் விளங்கக்கூடியதாம். இதுதான் இறந்தவர்கள் மறுபடியும் எழுப்பப்படுவது என்பது. உள்ளொளி கொண்டு எழுகின்ற ஒருவன் தான் ஏற்றுள்ள மனித தேகத்தையே அந்த அருள் ஒளி உடம்பாக ஆக்கி கொடுக்கப்படுகின்றான். இதனால் அந்த புற உடம்பு பொன்னுருவாகும் வரை, அருட்ஜோதி உடம்பாகும் வரை ஜாக்கிரதையாக காக்கப்பட வேண்டும் என்பது தெளிவு. ஒருவன் தான் ஏற்ற உடம்பை சுத்த தேகமாக மாற்றிக்கொண்டு வாழ தலைப்படும் முன் பக்குவமின்மையால் சூளுடம்பை இழக்க நேர்ந்து விட்டால் திருவருள் அவனுக்கு மறுபடியும் வேறொரு மனித தேகத்தை வழங்குகின்றது. இது கடவுளின் காருண்ய செயல். இந்த கடவுள் செயலை ஓர்ந்து நாமும் இம்மனித தேகத்தின் அருமையையும் இதுவே சுத்த தேகமாக மாற்றப்பட உள்ளதின் சிறப்பையும் கருதி பேணி போற்றி உயிர் நீங்கிய உடம்பை அமைதியாக புதைத்திடுதல்தான் முறையாகும். எரித்து சிதைத்து பாழ்படுத்தி ஒழித்தல் கடவுள் ஆணைக்கும் நமது குறிக்கோளுக்கும் பொருந்தாதன அறிதல் வேண்டும். மற்றபடி உண்மை அறியாதவர்கள் புறநாட்டம் ஒன்றே போற்றிக் கொள்ளுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், புதைக்கின்றார்கள், வேறு வகையிலும் அழித்து ஒழிக்கின்றார்கள். இவைகளில் எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து கொண்டிருப்பதில் பயம் ஒன்றும் இல்லையாம். இன்றைய உலகம் அகநாட்டம் கொள்ள வேண்டுவது முதற்கடமை. அதற்கு பின் உலக பிரச்சனை யாவும் தீர்ந்துவிடும். சுத்த சன்மார்க்கமே புத்தின்ப வாழ்வுக்கு வழியாகும். உண்மை அறிந்து கொண்டவர்கள், சன்மார்க்க லட்சியமுடையவர்கள் அவசியம் இறந்தவர்களை சமாதி செய்தல் வேண்டும். இம்மார்க்கத்தில் சேராதவர்களை பற்றி நாம் ஒன்றும் வற்புறுத்த வேண்டியதில்லை. எல்லோரும் உண்மையை உணர்ந்து நம் சுத்த நெறியில் போந்து உய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொண்டும் அன்பர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதுவே நம் கடமையாகும். உலகிலுள்ள மனிதர்கள் இருவகையாக கொள்ளப்படுகின்றனர். இங்கு குறிக்கப்படுகின்ற இருவகை ஆண் பெண் என்றோ, இட்டார் இடாதோர் என்றோ, கற்றார் கல்லாதோர் என்றோ, முதலாளி தொழிலாளி என்றோ குறிக்கப்படுவதல்லவாம். மேலே கூறப்பட்ட அகநிலையினரும் அஃது அறியா புறநிலையிலுமே ஆவர். மேலே கூறப்பட்ட அகநிலையினரும் அஃது அறியா புற நிலையினருமே ஆவர். புற நிலையினர் என்றது தேகப்பற்று கொண்டு கொலையும் தவிர்க்காதவர்களே யாவர். இவர்களையே புறவினத்தார் என்று நம் வள்ளலார் குறித்துள்ளார். அகநிலை பெற்று தயவுடையவர்களாகி தேகப்பற்று அற்றவர்களாய் இருந்து கொண்டு அனக வாழ்வு வாழ்கின்றவர்கள் அகவினத்தார் அவர். அகநிலை பெற்று தயவுடையவர்களாகி தேகப்பற்று அற்றவர்களாய் இருந்து கொண்டு அனக வாழ்வு வாழ்கின்றவர்கள் அகவினத்தார் ஆவர். இவர்களே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். சங்கம் என்றால் ஏதோ ஒரு குழு அல்லது பலர் கூடிக்கொண்டு பேர் ஆரவாரம் செய்கின்ற ஒரு கழகம் என்று கொள்ளுதல் பொருந்தாது. சத்தாயி மெய்ப்பொருளை உணர்ந்து அதனோடு கூடிடுதலே இந்த சங்கத்தின் கருத்தாம்.
சத்தாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து அதனோடு கூடிடுதலே இந்த சங்கத்தின் கருத்தாகும். இந்நிலையுற்று வாழ்கின்றவர்களே சன்மார்க்க சங்கத்தவர்களாவார்கள். இவர்கள் தனித்தனியாக எங்கெங்கோ இருந்தாலும் சரி, ஓரிடத்தில் ஒன்று கூடி இருந்தாலும் சரி, அகம் பொருந்திய சன்மார்க்க சங்கத்திலேதான் இருந்து கொண்டிருக்கவர்கள் ஆவார்கள். அகம் பொருந்திய சன்மார்க்க சங்கத்திலேதான் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆவார்கள். ஆகையால் உண்மையில் அகவினத்தார் எல்லோரும் எவராயினும் எங்கிருப்பினும் சுத்த சன்மார்க்க சங்கத்து உறுப்பினர்களாகவே கொள்ளப்படுவர். உரையினத்தவர்கள் கூடி கழித்திருக்கின்ற கழகங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்க சங்கங்கள் என்று சொல்லும் கருத்து அவ்வளவு ஏற்றதாகாது. ஏற்றதாக வேண்டுமானால் சத்விசாரத்தாலும் பரோபகாரத்தாலும் அனக வாழ்வு மேற்கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எல்லோரும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்களாகி அக இனத்தார் என்ற பிரிவில் சேர்ந்தவர்களாக விளங்க முடியும். இதுவே திருவருட்சம்மதமாம். இவ் அகநிலையிலிருந்துதான் இங்கு மக்களின் இருநிலை தோற்ற உண்மை அறிய முடியும் என அறிய வேண்டும். அகநிலை உறாத போது புறநிலைக்கண் அனித்தியமாகிய பலவாகிய தோற்றங்களை கண்டு மயங்கிட நேருகின்றதாம். இந்த புறத்தளவில் காணப்படுகின்ற இருமை தோற்றங்கள் எல்லாம் உலகியல் வாழ்வில் ஒரு சில அனுபவத்திற்கு உதவ வந்தனவாக கொள்ளப்பட வேண்டுமே அன்றி அவற்றிலேயே பற்று கொண்டு மனிதன் அழுந்திவிடக்கூடாது என்பது திருவுள குறிப்பாகும். உதாரணமாக ஆண் பெண் என்ற பாகுபாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இது மக்களினத்தில் உள்ள முக்கியமான ஒரு புறநிலை தோற்றமாகும். இந்த இருநிலை தோற்றமும் உலகியல் வாழ்வு விருத்தியாகி ஓங்க இனக்கவர்ச்சியாய் தோன்றி மறைகின்றது. இது புலனின்ப மயக்க நிலையாகும். தயாஞான அகநிலை நின்று பார்க்கும்போது புறத்தோற்றத்தின் உண்மையும் காரணமும் நன்கு புலனாகின்றன. புறவினத்தார் காண்கின்ற ஆண் பெண் என்ற இருநிலையினால் வித்தியாச மனப்பான்மையும் கீழான இன்பானுபவ காரியங்களும் தான் உண்டாகின்றன. அகவினத்தார் தம் அகநிலையையே ஆணாகவும் புறநிலையை பெண்ணாகவும் அறிகின்றார்கள். தேகப்பற்று என்னும் பெண்ணாசையை நீக்கிவிட்டு சுத்த தயவோடு கூடி மேலான இன்பானுபவ சித்திகளை பெற வல்லவராகின்றனர். ஆகையால் புறத்தோற்றத்தில் உள்ள ஆண் பெண் என்ற பாகுபாட்டை பற்றி மிகவும் ஆழ்ந்து கருதுதல் வேண்டற்பாலன்றதாம். உலகில் வாழ வந்துள்ள ஒவ்வொருவரும் அவர் ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி புறத்தை பற்றி அதிக கவனம் செலுத்தாது, புலன் இன்பத்தில் மிகுதியாக பற்று வைத்துக் கொண்டு உழலாது அக ஒருமை பெற்று தயவு லட்சியத்தோடு வாழ்தல் வேண்டும். அகம் ஒன்றில்தான் நிலையான வாழ்வுக்கு இடம் உண்டு. அதை விட்டு புறத்தில் சென்று அலைவதில் அமைதியான நிலைவேறு உண்டாக மாட்டாது. ஒரு கல்லை தரையில் கிடத்தி இருக்கும் போதுதான் நிலைத்து இருக்கின்றது. அதனை அத்தரையினின்று எடுத்து எவ்வளவு மேலே எறிந்தாலும் அது வெளியிலெங்கும் தங்கவும் நிலை கொள்ளவும் முடியாதபடி கீழே வந்து நிலத்தை அடைந்துதான் நிலை கொள்ளுகின்றது. இதுபோன்றே மனிதன் அகத்தில்தான் நிலைத்திருக்க முடியும் என்றும் புறத்தில் எத்தனை கோடி காலம் உழன்று கொண்டிருந்தாலும் எங்கும் நிலை கொள்ள முடியாது என்றும் அறிகின்றான். முன்பு இந்த அகநிலை பேறு எய்தி அசைவர கிடந்து ஒழிவதே முடிவு நிலையாக கருதி கொண்டு அப்படியாகவே முயன்று அடைந்தும் விட்டான். ஆனால் அதில் அவ்வகநிலை வாழ்வு நிலைத்து விளங்கவில்லை. தேக அந்நியத்தோடு முடிந்து விட்டதாகும். அப்படி ஆவது சரியல்ல என இந்நாள் உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. அவ்வகநிலையிலிருந்தே அனகமுற விரிந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய மனிதனின் முடிந்த குறிக்கோளாய் இருக்கின்றது. முன் எடுத்துக்கொண்ட கல்லின் உதாரணத்தை இங்கும் தொடர்ந்து கொள்ளலாம். அதாவது கரையில் கிடக்கின்ற கல் அசைவர ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. எனினும் அந்த கல்லினுள் இருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் ஓயாது ஒழியாது ஒருவித ஆக்க சக்தி மிக வேகமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வுண்மை விஞ்ஞான சோதனை காட்சி ஆகி உள்ளதை இன்று அறிகின்றோம். இவ்வுண்மை விஞ்ஞான சோதனைக்கு காட்சியாகி உள்ளதை இன்று அறிகின்றோம். இந்த அணுவக ஆற்றலின் இயக்கம் என்றும் விளங்கிக் கொண்டே இருக்கின்றது போல அகநிலை கொண்ட மனிதனும் விளங்குகின்றான். அணுவக சக்தி வெளிப்பட்டு உள்ளது போல் அனக வாழ்வும் வெளிப்பட்டுள்ளது இந்நூற்றாண்டு முதலாக. புறத்தே பரவலாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி முற்றும் அகத்தே குவிந்து ஆனால் மறைந்து கிடக்கின்றது உண்மையாகும். அகண்ட வெளியிலே அனந்தங்கோடி ஜோதிகோளங்கள் தோற்றி கறங்கிக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் ஆதாரமாகியவர் நமது அகமுடையான். அனந்தங்கோடி சூரியன்களுக்கும் மேலானவர். அவர் மயமாகி
அனக வாழ்வு வாழ்வதுவே மேலான இன்ப வாழ்வாகும். அதுவே நித்தியானந்த வாழ்வு. மனிதன் உலகத்தை காண்கின்றான், ஆனால் உலகமுடையானை காணவில்லை. கண்ட பொருளில் ஆசைப்பட்டு பட்டு போகின்றான். காணாத ஒன்றில், அறியாத ஒன்றில் அவனது மனம் செல்லவில்லை, பற்று கொள்ளவில்லை. அப்படி கொள்ளாதிருக்கின்றது இயற்கைதான், குற்றமல்ல, தயாஞானம் நிரம்பாத குறையே ஆகும். இப்பொழுதுதான் அகநிலை அறியும் சந்தர்ப்பம் திருவருளாலேயே உண்டாகி இருக்கின்றது. ஆகையால் இனி பலரும் இதனை அறிந்து கொண்டு மேலான இன்ப வாழ்வு ஏற்பார்கள். இருநிலை கடவுள் உண்மையை, ஒரு நிலையில் விரிவாகிய இருநிலை தோற்ற கடவுள் திருநிலையை எல்லோரும் அறிந்து கொண்டு சுத்த அன்பினால் ஒன்றுபட்டு இன்ப வாழ்வு வாழ சுத்ததயா சன்மார்க்கம் வருகின்றது. அதனை முழு நம்பிக்கையுடனும் உரிமையுடனும் ஏற்று பெரும் பயன் கொள்வோமாக. இத்துடன் 2வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.